ஹாய் காய்ஸ், என் பேரன் பேத்திங்கள், என் சின்ன மகன் பெரிய மகன், என் யூடியூபர்ஸ் அனைவரும் நலமா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு சில வீடுகளில் குடிகார புருஷன்மார்கள் இருப்பாங்க. அதுபோல் என் வீட்டில் என் மக அவள் குடிக்காவிட்டாலும் குடிக்காமலேயே பைத்தியக்காரி மாதிரி என்னைய நிறைய பாடுபடுத்துவாள். ஓகே, பரவாயில்ல. அதுபோல் டேக் இட் ஈஸியாக அதை கடந்து செல்ல கற்றுக்கிட்டேன். எப்படின்னா, என் பேரன் பேத்திங்க ஒரு சின்ன குழந்தைகளாக இருந்தாலும், ஆயா அதை விடுங்க, அது பாட்டுக்கு கத்திட்டு போகுது, நீங்கள் பாட்டுக்கு வேலை பாருங்க ஐயா, கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணு எது பேசினாலும் திருப்பி பேசாதீங்க, நீங்கள் வெளியே போயிருங்க, கத்திட்டு கொஞ்சம் நேரம் விட்டுரும். அதுதான் உண்மை. குடியாரன் எப்படி குடியாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லிட்டு நைட்டு பூரா கத்துவான். விடிஞ்சு எழுந்திரிச்சோன்னா பொண்டாட்டி காலில் எடுத்து முத்தம் கொடுப்பான், மன்னிச்சு கொண்டுவான். அதே மாதிரியே அந்த பொண்ணு மன்னிச்சுக்கோ காலில் விழுந்து, காலில் 100 தடவை விழுகுது, மடக்குன்னு காலில் விழுகுது. உனக்கு என்ன சேலை வேணும், உனக்கு என்ன வேணும், நான் வாங்கித்தரேன், நீ கவலைப்படாத, இனிமேல் நான் பேச மாட்டேன், இப்படியெல்லாம் அந்த பொண்ணு பேசுது. அப்போ நான் என் புருஷன் கூட குடியாரன் கிடையாது, எங்கள் வீட்டுக்காரர் குடிக்கலாம் மாட்டார். ஒரு உண்மையை சொல்கிறேன், சீட்டாட போவார். மற்றபடி குடிக்கிறதோ சீரட் அடிக்கிறதோ அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் கிடையாது. அந்த சூது ஒன்று தான் அவருடைய வாழ்க்கையவே அழிச்சிச்சு. அதனால் என் பேரன் பேத்திகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இந்த சூது விளையாடுறது இப்படியெல்லாம் போகாதீங்க, ரொம்ப தப்பு. என் வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப கஷ்டமான இருந்துச்சு. என்ன நகை நட்டு எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு போய் சீட்டாடியே காலி பண்ணினார். அதனால் நீங்களும் அதை தவற பண்ணாதீங்க, நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறது, சரிங்களா? பேரன் பேத்திங்களே, யூடியூபர்ஸுகளே, எல்லாத்துக்கும் உங்கள் பேச்சை நான் கேட்டு மறப்போம் மன்னிப்போம்ட்டு நான் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் ஈஸியாக அதை மறந்துட்டு அவங்களோட சந்தோஷமாக சிரித்து பயணிக்கணும் என்று தொடர்ந்து பயணிப்பேன். லைவில் வந்து பாருங்கள், சிரிப்புக்கு பஞ்சமில்லை. சிரிப்பு என்பது தன்னால் வரணும், அது நம்ம சொல்லி கொடுத்து வராது. சிரிக்கவும் முடியாது யாராலையும், அது நம்ம உடலில் ஊறி ரத்தத்தோட கலந்தது தான்